வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலாவோட அப்பா சொன்னதுனால நிலாவை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிற சோழன் ஒரு வீட்டை புக் பண்ணி அதுக்கான பொருள் எல்லாம் வாங்கி போட்டு நிலாவை அங்கே கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஒரு ஃப்ளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு டோக்கன் அட்வான்ஸ் 20,000 ரூபாய் கொடுத்துட்டு நிலாவுக்கு அந்த வீட்டை கூட்டிட்டு போய் காமிக்கிறாரு. நிலா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, சர்ப்ரைஸ் ஆகுவாங்கன்னு நினைச்சு அவர் செய்ய நிலா ரொம்பவே கோவப்பட்டு அவரை திட்டிட்டு அங்கிருந்து கடகடன்னு வந்துடுறாங்க. ஹவுஸ் ஓனர் கேட்டது கூட பதில சொல்லாம அவங்க கார்ல வந்து உட்கார்ந்துட சோழனும் வேற வழி இல்லாம வர்றாரு. அதுக்கப்புறம் நிலா கொஞ்சம் கோபம் குறைஞ்சி அவருக்கு புரியுற மாதிரி விஷயங்களை சொல்றாங்க. உங்க அப்பா நமக்காக இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னார் நிலா, அவரை ஏன் செய்யணும், நமக்காக நாமளே செஞ்சுக்கலான்னு தான் நான் இந்த வீட்டை புக் பண்ணியிருக்கேன்னு சோழன் சொல்றாரு. எங்க அப்பாவுக்காகவா நீங்க வாழ்றீங்க சோழன்? இல்லல்ல அப்படின்னு நிலா கேட்க, எனக்கு ஒரு விஷயம் சத்தியமா புரியல நிலா. உனக்கு நான் என்ன கெடுதலா பண்ண பார்த்தேன்? உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு தானே நான் நினைக்கிறேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்றாரு சோழன். ஏற்கனவே என்னை நீங்க நல்லா தான் பார்த்துக்கிறீங்க, அதை தான் நான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் வசதியான வீட்டில் வாழ்ந்த பொண்ணு தான். இப்போ நம்ம வீட்டில் வசதி கம்மியாக தான் இருக்கு. ஆனால் அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமாவே தெரியல. இதை நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு நிலா சொல்ல, சோழன் சமாதானம் ஆகாம முறைச்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. இப்படி கிறுக்குத்தனமா நீங்க ஏதாவது பண்ணாம இருந்தாலே நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு நிலா சொல்ல, தலையை உதறிட்டு உச்சி கொட்டிட்டு, என் லவ் எல்லாம் உனக்கு புரியவே புரியாது நிலா அப்படின்னு சோழன் கொஞ்சம் சங்கடமாகவே சொல்கிறாரு. எது சோழன் லவ்வு? நீங்கள் கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க ராத்திரி பகல்னு கஷ்டப்படுவீங்க. நான் ராணி மாதிரி வீட்டில் உட்காந்து அதெல்லாம் பார்க்கணுமா? நானும் தானே உங்களை லவ் பண்ணுறேன். நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்குறது தான் என்னோட லவ்வா? இதுக்கு எப்படி சோழன் நானும் அலவ் பண்ண முடியும்? என்னால் அதெல்லாம் முடியாதுன்னுடுறாங்க நிலா. ஆனால் சோழன் அந்த வீடு, தனி குடித்தனம், பெரிய பெட்ரூம், வீடு ஃபுல்லாக பொருட்கள்ன்றதுல பயங்கரமாக ஃபிக்ஸ் ஆகிருக்காரு. அப்படி இல்லை நிலா, ஒரு 2 மாதம் மட்டும் இந்த வீட்டில் இருந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீ டிசைட் பண்ணு, பிடிக்கலன்னா வந்துடலாங்கிறாரு சோழன். பிடிக்கலன்னு தான் நான் இப்போவே சொல்கிறேனே. வீட்டுக்கு 2 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு 2 மாதம் வாடகை கொடுத்துட்டு பொருள் எல்லாம் வாங்கி போட்டு 3-4 லட்சம் செலவு பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நிலா கேட்க, சோழன் கொஞ்சம் தவிப்போம், கொஞ்சம் கோபமா பார்க்குறாரு. இப்போவே நான் சொல்கிறேன், எனக்கு பிடிக்கல 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 அப்படின்னு நிலா சொல்ல அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாகவும் கஷ்டமாகவும் போயிடுது. அட்வான்ஸ் கொடுத்த பணத்தை எப்படியாச்சும் திரும்ப வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நிலா சொல்ல, சே இதுக்காக நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு அலைஞ்சி வீடு தேடி அண்ணங்கிட்ட பேசி அழுது அட்வான்ஸை வாங்கிட்டு வந்து கொடுத்தா இவ அசால்ட்டாக அதை திருப்பி வாங்கிட்டு வான்னு சொல்கிறா அப்படின்னு வெறுத்து போய் சீட்டில் அவரோட தலையை படார்னு சாச்சிக்கிறாரு. முதல்ல வண்டி எடுங்க சோழன் அப்படிங்கிற நிலா சீட் பெல்ட்டை போடுறாங்க. சோழன் அந்த வீட்டை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே வேற வழி இல்லாம சீட் பெல்ட்டை போடுறாரு. கார் போயிட்டு இருக்கு. நிலா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்காங்க. சோழன் நிலான்னு கூப்பிட மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க. கொஞ்சம் யோசிங்கிறாரு அவரு. சோழன், இதை பற்றி நீங்கள் மறுபடியும் பேசுனீங்கன்னா நான் இறங்கி போயிடுவேன் பார்த்துக்கங்க அப்படின்னு நிலா வேகமா கதவுல கைய வைக்க, ஏய் நிலா இல்ல வேணாம் நான் பேசல அப்படின்னு ஒரு விரல வாயில வச்சுக்கிறாரு. நிலாவா அமைதியா உட்கார்ந்துருக்க. 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சேரன் ஏதோ அட்டைப்பெட்டியா தூக்கிட்டு வந்து ஹாலில் வைக்கிறாரு. அப்புறம் அதை வெளியே எடுத்துட்டு போறாரு. அப்புறம் கிச்சனுக்கு கொண்டு வந்து அங்க இருக்க பீங்கான் பிளேட் எல்லாம் தொடச்சி அந்த பெட்டிக்குள்ள வைக்கிறாரு. ஓ, அவங்க தனி குடித்தனம் போறதுக்கு இவர் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு போல. வீட்டில் இருக்க தட்டுமுட்டு ஜாமான், சமையல் ஜாமான், குக்கர் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பெட்டிக்குள்ள அடுக்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ பல்லவனும் பாண்டியும் அங்க வர்றாங்க. அண்ணே என்னென்ன பண்றேன்னு பாண்டி கேட்க, இல்லடா நிலாவும் சோழனும் புது வீட்டுக்கு போறாங்கல்ல அப்படிங்கிறாரு. சோழன்னு புது வீட்டுக்கு போறத பத்தி சொன்னதுல இருந்து அண்ணன் இதை தானே பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பல்லவன் பாண்டிக்கிட்ட சொல்றாரு. என்ன அண்ணன் சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி டென்ஷனா தான் இருக்குல்ல அப்படின்னு பல்லவன் சேரன் கிட்ட கேட்க, அப்படிலாம் இல்லடா, அவன் போகட்டும், போய் சந்தோஷமா இருக்கட்டும், எனக்கு என்ன டென்ஷன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே பொருட்களை எடுத்து வைக்கிறவரு அடுத்து டப்பா சைடு திரும்புறாரு. நடக்காத கல்யாணத்துக்கு நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி போகாத புது குடித்தனத்துக்கு இவர் பொருளெல்லாம் எடுத்து அடுக்கிட்டு இருக்காரு. அவரு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க, என்னென்ன தேடுறேங்கிறாரு பாண்டி. இல்லடா, அவங்க 2 பேரும் போறாங்கல்ல, அதான் என்னென்ன பொருள் கொடுக்க முடியும்னு பார்த்து எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க,
பல்லவனும் பாண்டியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அடுத்து தோசை தவாவை பாக்குறவரு அதையும் எடுத்து தொடச்சு உள்ளர வைக்கிறாரு. பல்லவன் அவர் எடுத்து வச்ச பொருள்ல இருந்து ஒரு பால் காய்ச்சற பாத்திரத்தை கையில எடுக்கிறாரு. அண்ணே, இங்க என்ன இருக்குன்னு நீ இந்த தேடுறேங்கிறாரு பாண்டி. அண்ணே, இந்த தட்டு முட்டு இந்த பாரு, இந்த பாத்திரமெல்லாம் தான் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு பல்லவன் கேட்க, ஆமாண்டா, சிலது பழசுதான், ஆனா நிலா வாங்கின புது பாத்திரமும் இதுல இருக்குடா அப்படின்னு சேரன் சொல்ல, கையில இருக்க பாத்திரத்தை பின்பக்க திட்டுல வைக்கிற பல்லவன், இந்த வீடே பிடிக்கலன்னு தான் அண்ணன் வேற வீடு பாக்குது. புது வீட்டுக்கு பழைய பொருளை தூக்கிட்டு போகுமாண்ணே, எல்லாமே புதுசா தானே வாங்கணும்னு நினைக்கும். இதெல்லாம் நீ கொடுத்தாலும் அண்ணன் வாங்காதுன்றாரு பல்லவன். ஓ, அப்படி சொல்றியா? அப்ப எல்லா பொருளும் புதுசா வாங்கி கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குற சேரனை பார்க்க ஐயோ பாவம்னு தான் இருக்கு. நல்ல வேளை அவங்க வீடு பார்க்க போன கேப்ல இவங்க கடைக்கு பர்ச்சேஸ்க்கு போகாம இருந்தாங்களே, அதுவே பெரிய விஷயம்தான் போல இருக்கு. பாண்டி, புதுசாவே வாங்கிடலாம் என்ன அப்படின்னு சேரன் கேட்க, வாங்கிடலான்னு அப்படின்னு அந்த நல்ல பையனும் வேகமா தலையாட்டி வைக்கிறாரு. கிச்சன் ஐட்டம்லாம் வாங்கி கொடுத்துறதா இருந்தா வாங்கி கொடுத்துடலான்னு அப்படின்னு அவரும் உடனே ஒத்துக்கிறாரு. சரிடா அப்படின்னு சேரன் அந்த பெட்டிங்களை பார்க்குறாரு. சரி, அப்போ இந்த பழைய பொருள்லாம் வேண்டாம், எடுத்து வச்சுட்டு எல்லாமே புதுசாக வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு அவரும் முடிவுக்கு வர வீட்டுக்கு வெளியே சத்தம் கேட்குது. எட்டி பார்க்குறாரு. சோழனும் நிலாவும் போன கார் வந்து நிக்குது. 2 பேரும் இறங்கி வர நிலா கொஞ்சம் வேகமா முன்னாடி வர்றாங்க. 3 பேருமே ஹாலுக்கு வந்துடுறாங்க. வாப்பா, வீடு பாத்தியா, வீடெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சேரன் கேட்க, நிலா பயங்கர அதிர்ச்சியோட அவரை பாக்குறாங்க. அப்படின்னு அவங்க பார்க்க, ஐயோ இவளே முறுக்கிட்டு வந்திருக்கா, அண்ணன் வேற இந்த கேள்வியை கேட்கிறாரு. எங்க பாய போறாலோ தெரியலன்னு பயத்தோட பாக்குறாரு சோழன். நிலா என்ன சொல்ல போறாங்களோன்ற ஆர்வத்தோட பல்லவனும் பாண்டியும் அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. நிலா அதே அதிர்ச்சியோட, உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. தெரியும்பா, சோழன் சொன்னாங்கிறாரு ஒரு சின்ன புன்முறுவலோட. நிலா சோழனை திரும்பி ஒரு நெருப்பு பார்வை பாக்குறாங்க. வீடு உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குல்லப்பா அப்படின்னு சேரன் கேட்க, அந்த வீடு சுத்தமா பிடிக்கலன்னு அப்படின்னு நிலா கொஞ்சம் இறுக்கமா சொல்றாங்க. உடனே பாண்டி, பிடிக்கலையா, நல்ல வீடு தானேங்கன்னு வாலண்டியரை வந்து வண்டியில ஏறிட்டாரு. நிலா அவரையும் ஒரு முறைச்சிட்டு ஏதோ கேட்க போக, போச்சு இன்னைக்கு பொழந்து கட்ட போறான்னு பாக்குறாரு சோழன். நீங்க வீடு பாத்தீங்களா அப்படின்னு நிலா கேட்க, நாங்க 2 பேரும் தாங்க முதல்ல அந்த வீட்டை பார்த்தோம் அப்படின்னு பாண்டி சொல்ல, மறுபடியும் சோழனுக்கு தான் ஒரு முறை. வேண்டிய அளவுக்கு முறைச்சு வைக்கிறாங்க நிலா. அவங்களோட முறைப்ப தாங்க முடியாம மெல்ல தலையை கீழே குனிஞ்சுக்கிறாரு சோழன். பயங்கர கடுப்பாகிற நிலா, படு நக்கலா, வேற யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? பல்லவா, நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்க, இல்ல நீ, நான் இன்னும் பார்க்கலன்றாரு அவரு. நீங்க பார்த்தீங்களாண்ணே அப்படின்னு கேட்க, இல்லப்பா, அவன் வீடு பார்த்துருக்கேன்னு சொன்னா உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகே தான் பாக்குறாரு சேரன். என்ன வீடுனே அது, நல்லாவே இல்ல, அந்த வீடு சுத்தமா பிடிக்கலங்கிறாங்க நிலா. என்னடா நிலா இப்படி சொல்லுதுன்னு சேரன் சோழனை பார்க்க அவரு தலையை குனிஞ்சிட்டு நிக்கிறாரு. தனியா வீடெல்லாம் பார்த்துட்டு போக வேண்டான்னு நானும் சோழனும் முடிவு பண்ணிட்டோம். இந்த வீடே கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. சோழன் கிட்ட தெளிவா பேசிட்டேன். என்ன சோழன் அப்படின்னு நிலா கொஞ்சம் மிரட்டலா கேட்க, ஆமா அவ சொல்லிட்டா அப்படின்னு உடனே தலையை ஆட்டி வைக்கிறாரு சோழன். சேரனுக்கு அவர் கேட்டதை நம்பவும் முடியல, கரெக்டான புரிஞ்சிக்கவும் முடியல. உடனே திரும்பி தம்பிங்களை பாக்குறாரு. நாங்க இனிமே இங்கேதான் இருப்போம். என்ன சோழன் அப்படின்னு கேட்க, இனிமே நானும் நிலாவும் இங்கேதான் இருப்போம் அப்படின்னு அவரும் ஒத்து ஊத நிலா எல்லாரையும் ஒரு முறைச்சிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. நிலா ரூம்குள்ள போய் கதவை சாத்துனதும், டேய் சோழா, என்னடா ஆச்சு? நிலா ஒரு மாதிரியா பேசுதுன்னு சேரன் கேக்குறாரு. உங்களுக்குள்ள எதுவும் சண்டையா என்ன அப்படின்னு அவர் கேட்க, அதை ஏன்னே கேக்குற அப்படின்னு சோழன் ஏதோ சொல்ல வர, உள்ள இருக்க நிலா, சோழன் அப்படின்னு கொஞ்சம் சத்தமா கூப்பிடுறாங்க. சோழன் கதவு பக்கம் திரும்பி பார்க்க எல்லாருமே கதவை பாக்குறாங்க. சோழன் அப்படின்னு நிலா மறுதடவையும் கூப்பிட, அப்படிங்கிறாரு. ஏய், உன்னதான் கூப்பிடுறாங்க பாரு அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் கேக்குதுடா அப்படிங்கிறாரு சோழன். அதுக்குள்ள நிலா மறுதடவை கூப்பிடுறாங்க. வரேன்னு இவர் சொல்ல, சரி நீ போய் பேசு, நிலா கோவமா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் பக்குவமா பேசுடா. பாண்டி, பல்லவா வாங்க, உள்ள போலாம் வாங்க அப்படின்னு சேரன் தம்பிங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட சோழன் மெதுவா கதவுல தலையை நீட்டி எட்டி பாக்குறாரு. நிலா பயங்கர கோவத்தோட கையை இறுக்கமா கட்டிட்டு நிக்கிறாங்க உள்ளர. சோழன் நிலாவை பார்க்க நிலா அவரையே ஒரு முறைச்சிட்டு திரும்பிக்க
அப்படியே லைட்டா பயமும் நிறைய தயக்கமா உள்ளர போறாரு. நிலா கட்டில்ல கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்க இவரு பயந்த ஸ்டூடெண்ட் மாதிரி முன்னாடி போய் நிக்கிறாரு. நிலா எழுந்து வேகமா கதவு கிட்ட போறவங்க அதை லாக் பண்றாங்க. சோழன் ரொம்பவே பயத்தோட பாக்குறவரு, ஆஹா எதையோ எடுத்து அடிக்க போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாரு. அவரை முறைச்சுக்கிட்டே பக்கத்துல வர்ற நிலா அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப சாஃப்டா ஹக் பண்ணி அவர் தோல்ல தலைய சாச்சிக்கிறாங்க. சோழன் ஒன்னும் புரியாம அப்படியே நிக்க, சாரி சோழன், ரொம்ப திட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல அவரு எதுவும் கைய கால அசைக்காம அப்படியே நிக்கிறாரு. நிம்மர்ற நிலா, வாங்க வந்து உட்காருங்கன்னு கைய பிடிச்சி கட்டில் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவங்களும் உட்கார்ந்துட்டு சோழனோட கையை பிடிச்சி அவரையும் உட்கார வைக்கிறாங்க. நான் உங்களை அப்படி திட்டி இருக்க கூடாது, ரொம்ப சாரிங்கிறாங்க நிலா. நமக்கு தனி வீடெல்லாம் வேண்டாம் சோழன் அப்படின்னு நிலா சொல்ல, போ நிலா, உனக்கு அந்த வீடு பிடிக்கும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிறாரு சோழன். எனக்கு அதெல்லாம் புரியுது சோழன், எனக்காக தான் நீங்க யோசிச்சிருக்கீங்க. என்ன நல்லா பாத்துக்கணும்னு கடன் வாங்கி வீடெல்லாம் பார்த்து நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு நிலா சொல்ல அவர் அப்படியே மெதுவா நிமிர்ந்து பாக்குறாரு. ஆனா நான் அதெல்லாம் ஏத்துக்கிட்டு அங்க வந்தேன்னா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது சோழன். எப்படியும் கடனை கட்ட நீங்க தானே கஷ்டப்பட்டு ஓடணும். உங்களை கஷ்டப்படுத்துற ஒரு விஷயம் எனக்கு மட்டும் எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும்? வேண்டாம் சோழன் ப்ளீஸுங்கிறாங்க நிலா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க 3 சீரியல்லையே எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன சங்கடங்கள் வந்தாலும் அதை ஜவ்வு மாதிரி இழுத்து கொழன்னு குழப்பிட்டு இருக்காம சட்டப்பட்டுன்னு முடிக்கிற ஒரே சீரியல் ஐயனார் துணை சீரியல் தான். என்ன பிரச்சனையா இருந்தாலும் உடனே பேசி ஒரு தீர்வுக்கு வந்துடுறாங்க. என்ன சங்கடங்கள் வந்தாலும் டக்குன்னு அதை சமாளிக்கிற சூழ்நிலையை உடனே ஏற்படுத்தி முடிச்சிடுறாங்க. நிலா கொஞ்சம் சங்கடத்தோட சோழனை பார்க்க அவரை எதுவும் சொல்ல முடியாம உட்கார்ந்துருக்காரு. என் அப்பாவுக்கு நான் ரீசண்டா எடுக்கிற எந்த முடிவுமே பிடிக்கிறது இல்ல, அது அவர் பிரச்சனை. ஆனா அதுக்குன்னு எனக்கு சந்தோஷம் தர்ற விஷயத்த நான் செய்யாம இருக்க முடியுமா அப்படின்னு நிலா கேட்க, இல்ல நிலா, அவர் சொன்னதுலயும் ஒரு நியாயம் இருந்துச்சு அப்படிங்கிறாரு சோழன். எனக்கு புரியுது, நான் அதை தப்புன்னெலாம் சொல்லல. அவர் பிரச்சனையே இந்த வீடு தான் சோழன். வீடு சரியில்லை, அட்டாச்சு பாத்ரூம் இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, டிவி இல்லை. என் பொண்ணு எப்படி இங்கே நல்லா இருப்பான்னு அவர் உங்ககிட்ட கேட்டிருப்பாரு. அதெல்லாம் என்னால் இமேஜின் பண்ண முடியுது. அவர் சொல்றதெல்லாம் இருந்துட்டா மட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன்னு அர்த்தம் இல்லையே அப்படின்னு நிலா சொல்ல புரியாம குழம்பி போய் பார்க்குறாரு சோழன். எனக்கு எது சந்தோஷம் தரும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரிய வரும். எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும் சோழன் அப்படின்னு நிலா சொல்ல, இந்த வீட்டையா, இதையா போய் பிடிக்கும்னு சொல்ற அப்படின்னு சோழன் கொஞ்சம் அதிர்ச்சியும் நிறைய ஆச்சரியமா அப்படியே வீட்டை நிமிர்ந்து பார்க்குறாரு. நீ நிஜமாவா சொல்ற அப்படின்னு அவர் கேட்க, பின்ன தெரியாதா உங்களுக்கு? இந்த வீடுன்னா வீடு மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த வீடு. சேரன், பல்லவன், ஆண்டி, அங்கிள் அவங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமே, அதுதான் முக்கியம் அப்படின்னு நிலா ஒரு அசைக்க முடியாத உண்மையை சோழனுக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே சொல்றாங்க. வீட்டோட ஸ்ட்ரக்சர்லாம் முக்கியமே இல்ல அப்படின்னு நிலா சொல்ல, அப்படி இல்ல நிலா, நீ எவ்வளவு வசதியா இருந்த பொண்ணு, இங்க எதுவுமே இல்ல, உன்னை இப்படி ஒரு வீட்டுல வாழ சொல்றது எனக்கு கில்ட்டியா இருக்கு நிலா அப்படிங்கிறாரு சோழன். அதுக்காக கடன் வாங்க கூடாதுல்ல அப்படின்னு நிலா சொல்ல மறுபடியும் வீட்டை அப்படியே அண்ணாந்து சுத்தி பார்க்குறாரு சோழன். சரி, இப்ப இப்படி எடுத்துக்கோங்க, நாம ஒரு வீடோ லேண்டோ வாங்குறோன்னு வைங்க, அதுக்கு நாம கடன் வாங்கலாம். ஏன்னா ஃபியூச்சர்ல அது நமக்கு ஒரு அசட் ஆக போகுது, அதுக்காக நாம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா இது அப்படி இல்ல சோழன், தேவையில்லாத செலவு. இப்படி செலவு பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு தான் உங்ககிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சந்தோஷம் உங்க எல்லார் கூடயும் இருக்கிறதுல தான் இருக்கு, உங்களுக்கு புரியுதுல்ல அப்படின்னு நிலா கேட்க, சரி வேற வழி அப்படின்னு நினைக்கிற சோழன் புரியுது நிலான்னு மெல்ல தலையாட்டுறாரு. இனிமே நீங்க என்ன செஞ்சாலும் என்னை கேட்டுட்டு செய்யுங்க, அதுவும் எனக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணுனீங்கன்னா அதை என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்றாங்க நிலா. வீட்டுல இருக்கவங்க முன்னாடியும் சோழனை விட்டு கொடுக்காம அவருக்கும் ரொம்ப இதமா புரிய வைக்கிறாங்க. அருமையான பொண்ணு நிலா. உடனே சோழன், அது எப்படி, நான் சில விஷயங்களை உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைப்பேன், அதை உங்ககிட்டயே சொல்லிட்டு பண்ணினா அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகுன்றாரு அவரு. சரி ஓகே, சர்ப்ரைஸ் ஒரு பட்ஜெட் வச்சுக்குவோம் சரியா?
ரூபாய் 2000 செலவு பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுனீங்கன்னா அது ஓகே அப்படின்னு நிலா சொல்ல சரின்னு தலையாடுறாரு. ஆனா 1 லட்சம் 2 லட்சம்லாம் செலவு பண்ணி ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா அதை என்கிட்ட சொல்லணுங்கிறாங்க நிலா. சோழனுக்கு ரொம்ப அயர்வா இருக்குது. என்னடா இதுங்கிற மாதிரி அவரு கலிப்பா பார்க்க, நீங்க யோசிக்கிறதெல்லாம் நாம பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு முடிவு பண்ணிக்கலாம். நம்ம 2 பேரும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். இப்படி பட்டு நல்லா டிசைட் பண்ணி கடன் எல்லாம் வாங்காதீங்க சோழன் அப்படின்னு நிலா சொல்ல அவரும் ஒரு அரை மனசா சரின்னு தலையாட்டுறாரு. இனிமே அப்படி பண்ணல அப்படின்னு அவர் முகத்தை கொஞ்சம் தூக்கி வச்சுக்கிட்டே சொல்ல நிலா சிரிக்கிறாங்க லைட்டா. 20,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தேன்னு சொன்னீங்கல்ல, அதை திருப்பி கேட்டீங்களான்றாங்க நிலா. எங்க நீ பாட்டுக்கு கத்திட்டு போயிட்ட, உன்னை சமாதானம் பண்ற அவசரத்துல ஓனர்கிட்ட இதோ வர்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இனிமே தான் போய் பேசணுங்கிறாரு அவரு. அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லி பணத்தை திருப்பி வாங்கிடுங்க அப்படின்னு நிலா சொல்ல அதுக்கும் சரின்னு தலையை ஆட்டி வைக்கிறாரு சோழன். ஆமா, பணம் கொடுத்ததுக்கு ஏதாவது ரிசிப்ட் வாங்கினீங்களா அப்படின்னு நிலா கேட்க, ஆஹா இல்லையேங்கிறாரு அவரு. என்ன சோழன் 20,000 கொடுத்துருக்கீங்க, ஒரு ரிசிப்ட் கூட வாங்க மாட்டீங்களா? அவரு இப்ப பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க நிலா. உடனே சோழன் கொஞ்சம் உற்சாகமாகி, அவர் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார் நிலா, ஓனர் ரொம்ப நல்ல டைப் பண்றாரு. சரி அப்போ உடனே போய் பணத்தை வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஆப்ஷனே இல்லாம அடிக்கிறாளே அப்படின்னு நினைக்கிற சோழன் உடனே போகணுமா என்ன அப்படின்னு கொஞ்சம் தயக்கமா கேக்குறாரு. பின்ன 2-3 மாசம் கழிச்சு போறீங்களா? உடனே தான் போய் வாங்கணும். உங்களுக்கு பண விஷயம்லாம் ரொம்ப விளையாட்டா போச்சு சோழன். 20,000 ரூபாய் பணத்துல நம்ம வீட்டுக்கு என்னெல்லாம் வாங்கலாம் தெரியுமா? எங்க அப்பா ஏதோ சொன்னாருன்னு கடனை வாங்கி அந்த பணத்தை இவன் கையில கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. இத்தனைக்கும் ரிசிப்ட் கூட வாங்கல. ப்ளீஸ் முதல்ல போய் பணத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நிலா சொல்ல, சரி சரி போறேன், அன்பா ஆரம்பிச்சுட்டு இப்படி திட்டுறியே அப்படின்னு பரிதாபமா சொல்றாரு சோழன். கோபம் வருது சோழன். உங்களுக்கு புரிய வைக்க தான் நான் இவ்வளவு நேரம் நிதானமா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்கிட்ட சொல்லாம பணத்தை கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு கோபமா வருது அப்படின்னு நிலா அந்த கோபத்தை கூட கொஞ்சம் குறைச்சுதான் சொல்றாங்க. சரி சரி நீ கோவப்படாத, அதெல்லாம் கொடுத்த காசை வாங்கிடலாம். நான் இப்பவே போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன், நீ ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்னு சோழன் சொல்ல நிலா கோவத்தோட திரும்பி உட்கார்ந்துக்கிறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு தயங்கிக்கிட்டே வேற வழி இல்லாம அங்கிருந்து போறாரு சோழன். வெளியே 3 பேரும் ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்துருக்காங்க. என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வம் இருக்கு அவங்களுக்கு. சோழன் வெளியே வர சேரன் டக்குன்னு எந்திரிச்சு கையில இருக்க துண்டை தோல்ல போட்டுக்கிட்டு சோழா அப்படின்னு பக்கத்துல வர நிலாவும் வெளியே வர்றாங்க. நிலா அப்படின்னு அவரு கூப்பிட்டு இருக்க வெளியே வந்த நிலா சோழன்னு கூப்பிட ஏதோ அவரோட கெண்டக்கால்ல சரியான அடி விழுந்த மாதிரி பதறி அடிச்சு திரும்புறாரு அவரு. பயந்துட்டு நிலாங்கிறாரு அவரு. அவங்க என்ன உன்னை அடிக்கவா வர்றாங்க, எதுக்கு பயப்படுற நீங்கிறாரு பாண்டியன். உனக்கு என்ன தெரியும், அப்படியே போட்டேன்னா அப்படின்னு அவர்கிட்ட எகிர்றாரு சோழன். திடீர்னு பின்னாடி வந்து கூப்பிட்டியா, அதான் பயந்துட்டேன், மனசை பதறிடுச்சுங்கிறாரு அவரு. எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, நான் அப்படியே கிளம்புறேன்றாங்க நிலா. அப்படின்னு சோழன் தலையாட்ட, நிலா நீ எதுக்குப்பா வெயில்ல போற, சோழன் இங்கே தானே இருக்கான், அவன் கொண்டு போய் விட்டுடுவாங்கிறாரு சேரன். நிலா அவரை பார்க்க, டேய் சோழா கொண்டு போய் விட்டுடு போங்கிறாரு சேரன். சரிண்ணே அப்படிங்கிறவரு வா நிலான்னு கூப்பிடுறாரு. இல்லைன்னு அவருக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை அவர் பார்க்கட்டும், நானே போய்க்கிறேன்றாங்க நிலா. ஆட்டோ புக் பண்ணியிருக்கேன்னு 1 மினிட்ல வந்துடும், நான் பாத்துக்கிறேன்றாங்க நிலா. சரிப்பான்னு சேரன் சொல்ல நிலா 2 எட்டு எடுத்து வைக்கிறாங்க. இருப்பா லஞ்ச் கட்டி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சேரன் ஒரு எட்டு எடுத்து வைக்க போக, லஞ்ச் எல்லாம் வேண்டானே, இப்பதானே ஏற்கனவே சாப்பிட்டுட்டோம், பெருசா பசியும் இல்லை, நான் ஈவினிங் சீக்கிரமா வந்துடுவேன், வந்து சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க நிலா. பசிக்க போகுது பண்ண சேரன் சொல்ல, வாய்ப்பே இல்லைன்னு ஃபுல்லா சாப்பிட்டு தான் போறேன், நான் வரேன்றாங்க நிலா. சரிப்பான்னு தலையாட்டுறாரு சேரன். ரொம்ப ரொம்ப யதார்த்தமா நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்த பாக்குற மாதிரி தான் இருக்கு. நிலா லைட்டா சோழன் பக்கமா குனிஞ்சு, சோழன் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்க, இருக்கு நிலான்றாரு அவரு. நீ போ அப்படின்னு அவர் சொல்ல, வரேன்னு அப்படின்னு லேப்டாப் எடுத்துக்கிட்டு போயிட்டு வரேன்னு பாண்டிகிட்டையும் பல்லவன்கிட்டையும் சொல்லிட்டு நிலா வெளியே போறாங்க. அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாரு சோழன். என்னன்னு பயங்கரமா பம்மரியே அப்படின்னு கலாய்க்கிறாரு பல்லவன். கல்யாணம் பண்ணி பாருடா, அப்ப தெரியும் என் கஷ்டம் உனக்குன்றாரு சோழன். நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன், எனக்கு ஓகே தாங்கிறாரு பல்லவன். அதிர்ச்சியோட சேரன் அவர் பக்கம் திரும்பி, ஏய்
அப்படியே போட்டேன்னு வையே, இதெல்லாம் வேற தோணுதா உனக்கு? பிச்சிருவேன் பிச்சு அப்படின்னு மிரட்டுறாரு சேரன். அண்ணே, அவன் ஏதோ விளையாட்டா சொல்றானே அப்படின்னு சிரிக்கிற பாண்டி, டேய் சோழா, என்னதாண்டா ஆச்சு? அவங்களுக்கு வீடு காட்ட போறேன், ஹீரோ ஆக போறேன்லாம் சொல்லிட்டு போனேன். ஆனா அவங்க திரும்பி வந்ததும் வேற மாதிரி பேசுறாங்க. என்னதாண்டா ஆச்சுன்னு பாண்டி கேட்க, அட போடா நீ வேற, அவளை கூட்டிட்டு போய் நான் ஜீரோ ஆனது தான் மிச்சம் அப்படின்னு சோழன் சொல்ல 3 பேரும் அவரையே பாக்குறாங்க. அங்க நடந்த சீனே வேற. அவளை அங்க கூட்டிட்டு போய் இதுதான் நாம வாழ போற வீடுன்னு காட்டுறேன். அவ முகத்துல ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் கூட இல்லடா. அது தெரியாம நான் பாட்டுக்கு இங்க ஃப்ரிட்ஜை வைக்கலாம், இங்க வாஷிங் மிஷினை வைக்கலாம் அப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்திருக்கேன்டா. சோழன் அப்படின்னு ஒரு கத்துனா பாரு, அப்படியே ஆடி போயிட்டேன்டா அப்படின்னு சோழன் அதை சொல்லி காட்ட பல்லவன் ரொம்ப ரசனையோட பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு மனசுக்குள்ள ஏக மத்தளம் வாசிக்குது. பின்ன இருக்காதா? என்ன கேட்காம நீ எப்படி இதெல்லாம் பண்ணின? என் அப்பா ஏதாவது சொன்னா என்னை கேட்காம நீ இதெல்லாம் பண்ணுவியா? அவருக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணினது கூட தான் பிடிக்காது, அதுக்காக என்னை விட்டுருவியான்னு அப்படி இப்படின்னு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாடா அப்படின்னு சோழன் சொல்ல, இப்ப பல்லவனால சந்தோஷத்தை மறைக்க முடியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரு. ஏண்டா அவன் திண்டாட்டம் உனக்கு கொண்டாட்டமாடா அப்படின்னு பாண்டியும் பல்லவனை பாக்குறாரு. சேரனும் பல்லவன் சிரிக்கிறத பாக்குறாரு. அவருக்கும் சிரிப்பு வருது. ஆனா சிரிச்சு சோழனை காயப்படுத்த வேணான்னு கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. பாண்டி பல்லவனை முறைச்சாலும் அவருக்கும் சிரிப்பு வருது. தலையை குனிஞ்சிக்கிறாரு. சோழன் அப்படியே திரும்பி தம்பிங்களை பார்த்துட்டு பல்லவன் சிரிக்கிறது நல்லா தெரிய, ஏய் ஏண்டா எதுக்குடா இப்ப சிரிக்கிற அப்படின்னு கேட்க, அவரும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வந்துச்சுங்கிறாரு. வரும்டா வரும் அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா, இன்னும் நிறைய வாங்கி இருப்பான்னு நினைக்கிறேன், அதுக்கெல்லாம் சிரிக்கணும்ல அப்படின்னு பாண்டி ரொம்பவே நக்கலா சொல்ல, சேரன் ஒரே சிரிப்பும் சந்தோஷமா முகத்துல எதையும் காட்டிக்காம நிக்கிறாரு. உன்னைய பார்த்து சிரிச்சாதானே நீ ஏதாவது சொல்லுவ, நான் தரையை பார்த்து சிரிக்கிறேன் போன்னு பல்லவன் குனிஞ்சு சிரிச்சிட்டு இருக்காரு. டேய் சோழா, அப்ப நிலாதான் தனியா வீடு எடுத்து போக வேண்டான்னு சொல்லிச்சாடா அப்படின்னு சேரன் கேட்க, அவளே தானே அப்படி சொன்னா, நான் கூட கடன் வாங்கி செலவு பண்றேன்னு என் மேல கடுப்புல தான் இப்படி சொல்றான்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் இல்லைன்னு. இப்ப என்ன உள்ள கூப்பிட்டாலே எதுக்குன்னு நினைக்கிற? நமக்கு அந்த வீடு வேண்டாம், எல்லார் கூடவும் சேர்ந்து இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். நாம தனியா போறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என் அப்பா சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு எது சந்தோஷம்னு நான் தான் சொல்லுவேன். என் அப்பாவும் நீங்களும் சேர்ந்து முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு என் கைய புடிச்சு தன்மையா சொல்ற மாதிரி ஒரு அதட்டிட்டா அப்படின்னு சோழன் சொல்ல, ஓ இப்ப என்னடா பண்ண போறேன்னு சேரன் கேக்குறாரு. என்ன பண்றது, அவ சொல்றத செய்ய வேண்டியதுதான். தனி வீட்டுக்கு போற பிளான்லாம் கேன்சல் அப்படிங்கிற சோழன் வீட்டை அப்படியே அண்ணாந்து ஒரு பார்வை பார்த்துட்டு, சாகிற வரைக்கும் இந்த வீடு தான் அப்படின்னு மனசை தேத்திக்கிற மாதிரி 2 தட்டு தட்டுறாரு நெஞ்சில. பல்லவன் பயங்கர சந்தோஷத்துல கை தட்டவே ஆரம்பிச்சிடுறாரு. டேய் ஏய், எனக்கு உண்மையில தாண்டா ஹெவியா டவுட் இருக்குது அப்படின்னு சோழன் சொல்ல, நான் என்னென்ன பண்ணுனேங்கிறாரு பல்லவன். அண்ணி இங்கே இருக்கட்டும், நீ வேணும்னா தனியா போன்னு நீ சொல்லல அப்படிங்கிறாரு சோழன். அதுக்கு நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு பல்லவன் கேட்கிறாரு. நாங்க தனி வீடு போகக்கூடாதுன்னு சூனிய வச்சியா என்ன அப்படின்னு சோழன் கேட்கிறாரு. அவரு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, உனக்கு சூனிய வேற வைக்கணுமா, உன் வாயே போதாதானே அப்படின்றாரு பல்லவன். அண்ணே இவன் ஓவரா பேசுறானே அப்படின்னு சோழன் கம்ப்ளைண்ட் பண்ண, டேய் பல்லவா சும்மா இருடா, அவனே வருத்தத்துல இருக்கான் பாவம் அப்படின்னு சொல்ற சேரனை பார்க்க நமக்கு சிரிப்பா வருது. ஆனா ஒண்ணுன்னு, நீ வீடு பார்த்துட்டு வந்த அன்னைக்கு பாண்டி அண்ணன் ஒரு மேட்டர் சொன்னிச்சு பாரு, அது அப்படியே நடந்துருச்சுன்னு அப்படின்னு பல்லவன் சிரிக்க, நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு பாண்டிய சந்தோஷமா திரும்ப 2 பேரும் ஜாலியா ஹைஃபை அடிச்சுக்கிறாங்க. யா அப்படின்னு 2 பேரும் சந்தோஷமா ஒரு கத்திக்கிறாங்க. ஏய் என்னடா சொன்னா அப்படின்னு சோழன் கேட்க, அது ஒன்றும் இல்லடா, நீ அந்த வீட்டை பார்த்து ஃபிக்ஸ் பண்றேன்னு சொன்னல, எல்லாரும் சோகமாயிட்டாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், இவன் என்னதான் மாங்குன்னு வீடு பார்த்தாலும் அவங்க இந்த வீட்டை விட்டு வரமாட்டாங்கன்னு சொன்னேன். அதை தான் சொல்றாங்கிறாரு பாண்டி. ஜோக்குன்னு நீ அப்படின்னு பாண்டி தோல்ல தட்டுறாரு பல்லவன். எனக்கே அண்ணி போறேன்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னு நீயும் சேரன்னு தானே கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, உடனே சேரனை சந்தேகமா பாக்குறாரு சோழன். ஏய் என்னடா என்னைய கோத்து விடுறீங்க அப்படின்னு சேரன் பதறி போய் பார்க்க, சேரனா நீயுமாண்ணே அப்படின்னு சோழன் கேட்க, அவர் உடனே அப்பாவியா
ஏய் இல்லடா, அப்படி இல்லடாங்கிறாரு. என்ன அப்படி இல்ல, பாண்டியன்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன அப்படிங்கிறாரு பல்லவன். நான் என்னடா சொன்னேன், நான் எதுவும் சொல்லலையேங்கிறாரு அவரு. அதெல்லாம் இல்ல, அண்ணன் என்ன சொன்னுச்சுன்னு நான் சொல்றேன். நிலா நம்மளை விட்டு போகிறதுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காதுன்னு அடிச்சு சொன்னுச்சுன்னு. இல்லைன்னு சொல்ல பாப்போம் அப்படின்னு கேக்குறாரு பல்லவன். சோழன் கொலவெறியோட சேரனை பாக்குறாரு. ஐயோன்னு அவர் பார்த்துட்டு இருக்க. அண்ணே அப்படின்னு இவர் கூப்பிட. டேய் இல்லடா, நிலாவை பத்தி எனக்கு தெரியும்ல, நிலா அப்படியெல்லாம் தனியா வராதுன்னு தோணுச்சு. அதுக்காக அவங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாம எதுவும் பண்ணாம இருக்க முடியாதுல்ல. நீ பண்ணினது கரெக்டு தான் சொல்லா அப்படின்னு சேரன் சொல்ல. ஓகே ஓகே அப்படின்னு தலையாற்ற சோழன். அப்ப உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல, நானாவது கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருப்பேன்ல அப்படிங்கிறாரு சோழன். ஆமா, சொன்னோன்னு நீ அப்படியே கேட்டிருப்ப, இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் திட்டு வாங்கி தீஞ்சு போகாம இருந்திருப்ப. போடா அப்படிங்கிற மாதிரி பாண்டி பாக்குறாரு. அவளுக்கு இந்த வீடு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாதுன்னு அப்படிங்கிறாரு சோழன். பல்லவன் ஜாலியான சிரிப்போட உட்கார்ந்துருக்க. அவங்க உன்னை நம்பி தனியா ஹனிமூனுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எப்படிடா உன் கூட தனி குடித்தனம் வருவாங்கன்னு நினைச்ச அப்படின்னு பாண்டியன் கேட்க. பாயிண்ட்னே அப்படிங்கிறாரு பல்லவன். டேய் இதை அடிக்கடி சொல்லி என்ன வெறுப்பு ஏத்துறடா, அமைதியா இரு சொல்லிட்டேன்னு பாண்டிய மிரட்டுறாரு சோழன். தப்பா சொல்றியேடா, அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு மேடையில உன்னை பத்தி எப்படி எல்லாம் சொன்னாங்க, அதே மாதிரி நாம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதைத்தான் நானும் அண்ணனும் சொன்னோம் அப்படின்னு பாண்டி சொல்ல. ஆமாண்டான்ற மாதிரி சேரன் பாக்குறாரு. ஏண்டா இவ்வளவு சொல்றீங்களே, இதை என்கிட்ட சொன்னீங்களாடா அப்படின்னு சோழன் கேக்குறாரு. நாங்க சொல்லியிருந்தா நீ அதை அப்படியே நம்பியிருப்ப பாரு. நீ எப்பவுமே ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுல தனியா வாழ்ற, அதுதான் உனக்கு பேக் ஃபயர் ஆகி போச்சு அப்படின்னு உள்ளதெல்லாம் பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு பல்லவன். சோழன் எதுவும் சொல்ல முடியாம முறைச்சிட்டு இருக்க. உடனே சேரன் சப்போர்ட்டுக்கு வர்றாரு. ஏய் பல்லவா விடுறாங்கிறாரு அவரு. அப்புறம் சோழன் கிட்ட திரும்புறவரு, இந்த வீடு இப்படியே இருந்துராதுடா, நம்ம எல்லா வசதியையும் இந்த வீட்லயே நிலாவுக்கு பண்ணி கொடுப்போம், நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதடா அப்படின்னு சோழனுக்கு ஆறுதலும் சொல்றாரு சேரன். ஆமா, டோக்கன் அட்வான்ஸ் 20,000 ரூபாய் கொடுத்தியே, அதை எப்படி திரும்பி வாங்க போறேன்னு பாண்டி கேக்குறாரு. இதை கேட்டு திடுக்குன்னு பாக்குற சேரன், டோக்கன் அட்வான்ஸ்னா ஒரு 3,000 5,000 கொடுப்பாங்க, டோக்கன் அட்வான்ஸுக்கு 20,000 போய் கொடுத்தியா அப்படின்னு சேரன் கேக்குறாரு. இதைத்தான் நானும் சொன்னேன், எங்க கேட்டான் அப்படின்றாரு பாண்டி. டேய் பணத்தை திரும்ப வாங்கிருவேண்டா, அதுக்கு தான் இப்ப கிளம்புறேங்கிறாரு சோழன். ஓ அப்படின்னு பாண்டி பார்க்க. அண்ணி உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாங்களே, அது இதுதானா? உள்ள செம்ம திட்டு வாங்கின போலையே அப்படின்னு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு பல்லவன். அண்ணே பாருண்ணே இவனை அப்படின்னு அவரு ஸ்கூல் பையனாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண. டேய் அமைதியாயிருங்கடா அப்படின்னு சப்ப டீச்சர் மாதிரி மிரட்டுறாரு சேரன். அவனே பாவம், ஏதாவது நொயின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சேரன் சொல்ல. அண்ணே அவங்கள கூட நம்புவேனே, ஆனா உன்னை நம்ப மாட்டேனே அப்படின்னு சோழன் சொல்ல. அவரு திடுக்குன்னு திரும்பி பார்த்து டேய் ஏண்டான்னு கேக்குறாரு. பின்ன நான் அந்த பக்கம் போனதும் நிலா அப்படிலாம் போகாதுன்னு தனியா டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்கல்ல அப்படின்னு சோழன் கேட்க. டேய் நீ அதை விடுடா, அதையே சும்மா பேசிக்கிட்டு நீ போ, ஓனரை பார்த்து ஒழுங்கா பணத்தை வாங்கிட்டு வா போ அப்படிங்கிறாரு சேரன். போறேன் வேற வழி அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு கிளம்புறாரு சோழன். பல்லவன் கிட்ட வர்றவரு, டேய் எதுக்குடா சோழன் அப்படி சொல்ற, பாவண்டா வைங்கிறாரு. அண்ணே எதுவும் தப்பா நினைச்சுக்காதுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல. என்னமோடா பாவம், ரொம்ப ஆசையா இருந்தான் தனி குடித்தனம் போகணும்னு, நிலா முடியாதுன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சேரன் சொல்ல. அண்ணே அத சோகமா சொல்லணும், இப்படி சிரிச்சிட்டுலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பாண்டி சொல்ல. டேய் போங்கடா, உங்களெல்லாம் நம்பி எதுவுமே சொல்லக்கூடாது, அவங்கிட்டயே போய் என்ன மாட்டி விடுறீங்க, போங்கடா போய் வேலையை பாருங்கடா, எனக்கும் வேலை இருக்கு அப்படின்னு கோவத்தை காட்டுற மாதிரி ட்ரை பண்றாரு சேரன். ஆனா அவருக்கு செட் ஆகல. ஒரு கிச்சன் பக்கமா போக, அண்ணனுக்கு இது சுத்தமா செட் ஆகல அப்படின்னு பல்லவன் பார்க்க. அதேதான்டா அப்படின்னு பாண்டியன் சிரிக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.